வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நிதி தராமல் தமிழ்நாடு அரசை மத்திய அரசு பழிவாங்குவதாக மக்களவையில் திமுகவின் தமிழச்சி தங்கப்பாண்டியன் குற்றச்சாட்டு. PMஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாடு ஏற்பதாக கூறிவிட்டு யூ டர்ன் போட்டதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புகார். Education Ministry of Tamil Nadu, they agreed, they went there, they have a U-turn. It is their problem. தமிழக எம்பிக்களை நாகரீகமற்றவர்கள் என விமர்சித்த தர்மேந்திர பிரதான். Tamil Nadu students, they are ruining the future of Tamil Nadu students. They are not doing justice. They are undemocratic, uncivilized. They are undemocratic, uncivilized. They are devouring the right of Tamil Nadu students. கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து வாபஸ் பெற்றார். தமிழ்நாடு எம்பிக்கள் பற்றி மத்திய அமைச்சர் பேசியது வலியை ஏற்படுத்திவிட்டது. மக்களவையில் கண்டனம் தெரிவித்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி. Very pained and hurt that the minister, in his reply in parliament today, has called the members of parliament, the Tamil Nadu government and the people of Tamil Nadu uncivilized. தர்மேந்திர பிரதான் பேச்சை கண்டித்து மக்களவையில் திமுக உறுப்பினர்கள் முழக்கம். Language person, they are doing politics, they are doing mischief. This is unfortunate in the federal state. They can't allegation put allegation. இடைவிடாது முழக்கம் விட்டதால் அவை பாதிப்பு. மன்னர் என எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். எம்பிக்களை அநாகரிகமானவர்கள் என்பதன் மூலம் மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள் என்றும் அறிக்கை. தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு முற்றிலும் நிராகரித்து விட்டதாக தர்மேந்திர பிரதான் எழுதிய கடிதத்தை வெளியிட்ட முதலமைச்சர் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவில்லை என்றும் தன்னை யாரும் வற்புறுத்த முடியாது என்றும் திட்டவட்டம். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மையை எரித்து சென்னை, கோவை உட்பட தமிழகம் முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டம். தமிழக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என நாடாளுமன்றத்தில் பேசியதற்கு கண்டனம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியது மூர்க்கத்தனமான கருத்து என அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம். கல்வியில் மத்திய பாஜக அரசின் அரசியல் தலையீடு மன்னிக்கப்படாது எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழை விட சமஸ்கிருதம் மிக பழமையான மொழி என பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே கருத்து. தமிழ்நாட்டு கோயில்களில் பூஜை சமஸ்கிருத மொழியில் நடப்பதாகவும் மக்களவையில் பேச்சு. மாஃபாய் பாண்டியராஜன் குறித்து தாம் குறைவாக எதுவும் பேசவில்லை. பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாகவும் கோவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விளக்கம். ஒரு நாள் தொப்பி போட்டு இஸ்லாமியர் வேடம் போடும் ஆள் நான் இல்லை. தாவேக தலைவர் விஜயை விமர்சித்த நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடியில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பளிக்கும் கோத்ரேஜ் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலையை செங்கல்பட்டில் தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உலக நிறுவனங்களுக்கு தமிழ்நாடுதான் முகவரி என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக பெருமிதம். மதுரையில் குடிநீர் குழாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் பள்ளி பேருந்தின் டயர் சிக்கியதால் பரபரப்பு. மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை அருகே கடும் போக்குவரத்து நெரிசல். ஏசி இயந்திரங்களுக்கான உதிரி பாகங்கள் பற்றாக்குறை. கோடை நெருங்கும் நிலையில் ஏசியின் விலையை 2000 ரூபாய் வரை உயர்த்த நிறுவனங்கள் திட்டம்.
லண்டனில் சிம்பொனியை அரங்கேற்றிவிட்டு சென்னை திரும்பிய இளையராஜாவுக்கு உற்சாக வரவேற்பு. அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் நேரில் வந்து வரவேற்று வாழ்த்தினர். சிம்பொனி இசை நிகழ்ச்சியை 13 நாடுகளில் நிகழ்த்த உள்ளதாக இளையராஜா அறிவிப்பு. நாட்டு மக்களுக்காகவும் நிச்சயமாக இசை நிகழ்ச்சியை நடத்துவேன் என்றும் உறுதி. என்னுடைய மக்களை நான் நேரடியா இசைத்து அந்த 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 அனுபவத்தை அது வேற. இந்த சிம்பனி இசை 13 தேசங்களில் நடக்கவிருப்பதற்கு நாட்கள் குறித்தாகிவிட்டது. 13 தேசங்களில் என்னுடைய நெல்சன் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் 2ஆம் பாகத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது. படத்தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. பீகாரில் துப்பாக்கி முனையில் நகைக்கடையில் கொள்ளை. சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் கொள்ளையர்களை தேடும் காவல்துறை. சீனாவில் தீயை அணைக்க பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்கள். ஒத்திகையின் போது 110 மீட்டர் உயரம் உள்ள கட்டிடத்தில் இருந்த தீயை 30 நிமிடங்களில் அணைத்து அசத்தின. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவையில் இன்றைக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு எம்பிக்கள் குறித்து பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து திமுகவினர் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். நாடாளுமன்றத்தில் இது எதிரொலிக்கும் என்று நாம் முன்பே கணித்ததுதான். அதாவது PM ஸ்ரீ திட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கல்வி NEP-ல புதிய கல்விக் கொள்கையில இந்த மும்மொழி கொள்கை ஒரு பிரதானமாக இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கையே இருக்கும் என்று தமிழக அரசு திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. ஆனால் முன்பு இதை ஏற்றுக்கொண்டு தற்போது இதில் பின்வாங்கி யூட்டன் அடித்திருப்பதாக விமர்சித்து கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் பேச ஆரம்பித்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசும் பொழுது வாக்குவாதமாக அது மாறி பின்னர் திமுக மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையில் இருந்தவர்களை பார்த்து தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து அவர் பேசிய அந்த கருத்து சர்ச்சைக்கு உள்ளானது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் நாடாளுமன்றத்திலிருந்து திமுக மற்றும் கட்சிகள் எல்லாம் வெளிநடப்பு செய்தன. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் அதை பிரதிபலித்திருக்கிறது, எதிரொலித்திருக்கிறது. தர்மேந்திர பிரதானுக்கு எதிரான கோஷங்கள் அதிகரித்திருக்கிறது. அவர் பேசிய அந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் தமிழகம் முழுவதும் அவரது உருவபொம்மை எரிப்பு, படங்கள் கிழிப்பு என நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் பல்வேறு ஊர்கள், குறிப்பாக சொல்லணும் சேலம், கோயம்புத்தூர், சென்னை பகுதியில், சென்னை சிந்தாரிப்பேட்டை, அதே போல முகப்பேறு, அண்ணா நகர் போன்ற பகுதிகள் எல்லாம் அவரது உருவபொம்மை எரிப்பும் அவரது படத்தை கிழிப்பும் அவருக்கு எதிரான கோஷங்களையும் முன்வைத்து திமுகவினர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.